அனைவருடைய எதிர்பார்ப்பு என்னது? நம்முடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேணும் அப்படின்றது. கண்ணியவான்களே, நன்றாக இருக்க வேணும் அப்படின்றது என்னது? நம்மள பலருடைய எதிர்பார்ப்பு என்னது? நன்றாக இருக்க வேணும்னா அவர்கள் வசதி வாய்ப்போடு இருக்க வேண்டும், சுகதேகியாக இருக்க வேண்டும். கண்ணியவான்களே, அதே போன்று அவர்கள் சமூகத்தில் ஒரு அந்தஸ்துள்ள இடத்துல இருக்க வேண்டும், எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். இப்படி நன்றாக இருக்கிறது அப்படின்றத நம்ம ரொம்ப வித்தியாசமான முறையில் நம்ம விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் கண்ணியவான்களே, நம்ம எப்பொழுதாவது நம்முடைய வாழ்க்கையில் இந்த நன்றாக இருக்கிறது அப்படின்றதுல அவர்கள் சந்தோஷமாக இருக்க வேணும் அப்படின்ற பகுதியை நம்ம இணைச்சிருக்கிறோமா அப்படின்றத நம்ம கட்டாயம் பார்க்கணும். அதே போன்று இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த நன்றாக இருக்கிறது அப்படின்றத சிலர் ஒரு ஒரு சில குறுகிய விஷயங்களுக்குள்ளார என்ன செஞ்சுருக்கிறாங்க, அவங்க அப்படியே சுருக்கி வச்சுருக்கிறாங்க. உதாரணமாக, நன்றாக இருக்கணும்னா அவர் கட்டாயமாக டாக்டராக தான் இருக்கணும், நன்றாக இருக்கணும்னா அவர் பெரிய பணக்காரனாக மாத்திரம் தான் இருக்கணும், நன்றாக இருக்கணும்னா அவர் ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கணும், நன்றாக இருக்கணும்னா அவர் என்னது ஒரு என்ஜினியராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்களுக்குள்ளால் சுருக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனால் கண்ணியவான்களே, நன்றாக இருக்கணுன்றது ஒரு மனிதர் சந்தோஷமாக இருக்கிறது, நிம்மதியாக இருக்கிறது, யாருக்கும் அடிமைப்படாமல் இருக்கிறது, அவர் யாரிடமும் கை நீட்ட வேண்டிய தேவை இல்லாமல் இருக்கிறது, அவர் தன்னுடைய எதிர்காலத்தை நினச்சி கவலைப்படாமல் இருக்கிறது, அவருக்கும் அல்லாவுக்கும் மத்தியிலான தொடர்பு சீராக இருக்கிறது, அவருடைய குடும்பம் அவர் மூலமாக சந்தோஷமாக இருக்கிறது, சுற்றுச்சூழலுக்கு அவர் பிரயோசனமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட விஷயங்களை தான் நம்ம நன்றாக இருக்கிறதுன்னு சொல்லுவோமே தவிர, அப்படி இல்லாமல் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற நன்றாக இருக்கணும்னா இதாக இருக்கணும், அது நன்றாக இருக்கிறதுனா இந்த இந்த பொசிஷனில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் உண்மையிலே நிம்மதியோ நன்றாக இருக்கிறதோ கிடையாது. ஏன்னா நம்மள எல்லாராலையும் எல்லாம் முடியாது. இனி நம்முடைய குழந்தைகள் நம்ம யோசிக்கிறது நல்ல விஷயம். அதாவது நமக்கு தெரிஞ்ச முறையில் வைத்தியர் இத்தனை நாள் தான் வேலை செய்வார், மற்ற நாட்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அல்லது ஒரு ஆசிரியர்னால் எல்லோரும் மதிப்பாங்க அப்படின்னு நம்ம ஒரு நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம பட்ட கஷ்டம் அவங்களுக்கு படக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம், முயற்சி செய்கிறோம், அது நல்ல விஷயம். அதே நேரத்தில் நம்ம நினைக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லாருக்கும் எல்லாமே முடியுமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியது கிடையாது. இப்போ நம்முடைய மகனை வற்புறுத்திக்கிட்டே இருப்போம், நீ ஒரு டாக்டராக வற்புறுத்திக்கிட்டே இருப்போம். ஆனால் இந்த மனிதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை ஒரு பெரிய ஒரு ஓவியனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வச்சிருப்பான். இன்னொரு மகனை பிடிச்சி நம்ம நீ என்ஜினியராக நம்ம வற்புறுத்திக்கிட்டு இருக்கோம். கண்ணியவான்களே சகோதரரே, அவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பெரிய கோச்சாக மாற்றி வச்சிருப்பான். இன்னொருத்தரை பிடிச்சி நம்ம வேறொரு வேலையை கொடுத்துக்கிட்டோமோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை பெரிய ஒரு வியாபாரியாக ஆக்கி வச்சிருப்பான். அப்போ கண்ணியவான்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமையை கொடுத்துருக்கிறான். அந்த திறமையில் நம்ம முயற்சி செய்யும் பொழுது தான் அவர்களுக்கு ஒரு க்ளோஷர் கிடைக்கும், ஒன்றானது அவருடைய வாழ்க்கையில் ஒரு பூர்த்தி கிடைக்கும். கண்ணியவான்களே, நமக்கு தெரியும் இன்றைக்கி எத்தனையோ பதவிகள் எத்தனையோ பேர் இருக்கிறான். ஆனால் கடைசியில் போய் நீங்கள் அவர்களுக்கு சந்தோஷம் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதே நேரத்தில் அவனுடைய ஓய்வு நேரத்தில் அல்லது ஒரு தனிப்பட்ட நேரம் அவன் வேறு சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த விஷயங்களை செய்யும்பொழுது அவனுக்கு ஒரு ஆழ்ந்த திருப்தி கிடைக்கும். இந்த திருப்தி தான் வாழ்க்கையுடைய கடைசி மிக முக்கியமான நோக்கம் அன்பர்களே. இந்த திருப்தியை கொடுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அவர்கள் பணம் சம்பாதிக்கணும், ஆனால் அவர்கள் விரும்பினதின் மூலமாக பணம் சம்பாதிக்கணும். கண்டிப்பாக ஒரு பக்கம் கல்வி அடையணும், நல்ல நிலைமைகள் அடையணும், ஆனால் இந்த திருப்தியும் முக்கியம்.